வந்து கருப்பு ஷேண்ட்டு கருப்பு பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுன்னு ஒரு ஸ்கூட்டர் வச்சுருப்பார் ஒயிட்டாக. அந்த ஸ்கூட்டரில் ட்ருன்னு லேமினேட்டா வண்டி ரஜினிகாந்த் அது ஓட்ட ஸ்கூட்டர் அது. அந்த ஸ்கூட்டரில் ஓட்டின்னு ட்ருன்னு வருவார். அவர் வந்து நின்று ஏன் பார்ப்பார். பார்த்துட்டு நான் நடிக்கும் போப்போ பார்த்துட்டு கட்டி பிடிச்சி சூப்பர்னுவார். என்ன சொல்கிறாரு எனக்கு புரியல. கமல்ஹாசன் உங்களுக்கு கிளாஸ்மேட்டு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து உங்களுக்கு வந்து நாடக நட்பு. ரஜினிகாந்த் வந்து ரூம்மேட்டு. நான் எனக்கு தெரியும் என் வாயில் வாஸ்து சரியில்லைன்றது எனக்கு தெரியும். நான் எவன் தப்பு செஞ்சாலும் படாலும் சொல்லிவிடுவேன். நான் எதிர்க்கே சொல்லிவிடுவேன். நான் இதை தான் என் வாயில் வாஸ்து சரியில்லைன்றது எனக்கே தெரியும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையை சொல்கிறதுக்கு என்ன பயமா ஒன்றும் கிடையாது. ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து ஒரு டைப்பு, யாரை பற்றியும் எதுவுமே பேச மாட்டார். அவர் வேலை 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 தான் உண்டு. அந்த ஸ்டுடியோவில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் கிடப்பார். எப்போ பார்த்தாலும் இந்த ஃப்ளோரு இல்லைன்னா அந்த ஃப்ளோரு இந்த 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் 6 ஃப்ளோர் இருக்குது. எதுலையாவது ஒன்றுத்தில் ரஜினியனுடைய ஷூட்டிங் நடந்துன்னே இருக்கும். இந்த 4 பேர் உட்காருவாங்க இல்லை சார், ஒரு தின்ன மாதிரி இருக்குமே, அதில் வந்து பத்துன்னு இருப்பார் சார். சிம்பிளாக இருப்பார் சார். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். மற்ற நடிகர்கள் மாதிரி கிடையாது. நீங்களும் தங்கிட்டு இருந்தீங்க அவரோட? ஆமாம். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதில் ஏவிஎம்னுடைய என்எஸ் மணி, லக்ஷ்மி நாராயண, மூர்த்தி,